பாஜக வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் வளர்ந்திருக்குன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வளராததுக்கு யார் காரணமா இருந்தாலும் அவங்க தான். இங்க அவங்க வந்து அவங்கள உள்ளவே வரவிடாம, அவங்கள அடிச்சு இன்னைக்கு வரைக்கும் துவம்சம் பண்ணி வெளில நிக்க வச்சுட்டு இருக்கிறது தமிழகத்தில இருக்க பெரும்பான்மையான இந்துக்கள் தான். அவங்களுக்கு என்னைக்குமே வந்து நன்றிகள். அவங்களோட யோசனை என்னைக்குமே சிறப்பா இருந்திருக்கு. முக்கியமா தமிழ்நாட்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறனால தான் பாஜகவோட பாசிச அந்த பாலிடிக்ஸ் வந்து எடுபடாம இருக்கு. ஆனா இன்னைக்கு 1% 5% அவங்க வளர்ந்திருக்காங்கன்னா என்ன தெரியுமா காரணம்? பாரு முஸ்லிம்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருகிட்டாங்கன்னா, அவங்க வந்து நம்ம நாட்டையே முஸ்லிம் நாடா மாத்திருவாங்க. பாரு எவ்வளோ குழந்தை பெத்துக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ்லாம் நீ வேற காச குடுத்து மாத்திருவாங்க. சர்ச்லாம் பாரு எவ்வளோ கட்டிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ட் சில கிறிஸ்தவர்கள், சில கிறிஸ்தவர்கள், சில முஸ்லிம்கள் செஞ்ச தவறு, சில தவறான பேச்சு, அவங்களோட நடவடிக்கை காரணமாகவும், நம்ப தமிழ்நாட்டுல இருக்க பெரும்பான்மை இந்துக்கள்ல சில பேர இன்ஃபில்ட்ரேட் பண்ணி மனசுல நச்ச கலந்து இந்த பாஜக வளர்ந்துருச்சு. இது எனக்கு அலர்ஜியாவும் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா, அமைதி பூங்கான்னு நெறைய படத்துல சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் சும்மாலாம் இல்ல. இந்தியாவ போய் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வாங்க. அமைதி பூங்கானா தமிழ்நாடுன்னு தான் தெரியும். அந்த இடத்துல ஒரு கலகத்த ஏற்படுத்துறாங்க. ஸோ, இந்த பாஜகவுக்கு எதிரா நம்ம வந்து இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி பேசி இந்த காணொளிய போடுறது எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. சரிதானா நான் சொல்றது?